வணக்கம் நண்பர்களே. ஜெயிலர் 2ல இருந்து முதல் சிங்கிள் ரிலீஸ் ஆகி இன்னும் 24 மணி நேரம் ஆகலை. அது மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை பெறும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போல் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இது கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரி இந்த பாட்டு மாறும். நிச்சயமாக ரசிகர்களுக்கு இது அந்த அளவுக்கு பிடிச்சு போகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பல ரசிகர்கள் இதை கொண்டாடுறாங்க. இந்த பாட்டை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் எதிர்பார்த்த மாதிரியே ரீல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பல ஆயிரக்கணக்கான ரீல்ஸ் அங்கே அப்படி கொட்டிக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள். சின்ன சின்ன பசங்கள்லேருந்து அத்தனை பேர் அந்த அல்லா போலியில் அந்த சாங் அந்த பாட்டுக்கு அவங்க ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் வந்த ரஜினி படங்களில் இந்த ஒரு பாட்டை ரீல்ஸ் எடுத்து விடுறதுலேயே பெரிய சாதனை படைச்சதுன்னா மனசுலவே பாட்டு தான். பல லட்சம் ரீல்ஸுகள் அதில் அந்த பாட்டை மையப்படுத்தி ரிலீஸ் பண்ணாங்க. காரணம் அந்த டைமில் ஓணம் பண்டிகை வேறு வந்தது. அதே போல் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது அந்த ஓணம் பண்டிகை வந்திருக்கு. இந்த பாட்டு அதை விட பல மடங்கு அதிக ரீல்ஸை கிரியேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் அந்த பாட்டுக்கே அவ்வளோ பெரிய வைரல் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த பாட்டில் ரஜினி அவர்களுடைய அந்த நடனம். அந்த டான்ஸு போடாத பெண்கள் ஆண்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அதை அந்த டான்ஸை ட்ரை பண்ணி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக வெளிநாடுகள்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அந்த ரீல்ஸ் எல்லாம். இப்போ அதற்கு நிகராக இந்த பாட்டுக்கும் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பை இந்த பாட்டு பெற்றிருக்கிறது. பல மில்லியன்கள் இந்த பாட்டு ஓடுது. இந்த 24 hours தாண்டும் போது நிச்சயமாக இது 10 மில்லியனுக்கு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 5 மில்லியன் கிட்ட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை பார்க்கும்போது. ஸோ பெரிய அளவுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 10 மில்லியன்னா 1 கோடி பார்வை. ஒரு 24 மணி நேரத்தில் 1 கோடி பார்வை என்று சாதாரண விஷயம் இல்லை. அது இன்னும் தாண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பாட்டு குறித்த இன்னொரு விதமான ஒரு பார்வையும் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே பதிவு பண்ணணும்ல. இந்த பாட்டு ரஜினி ரசிகர்கள் சிலருக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறத நம்ம உணர முடியுது. அது நிறைய பேர் தங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் செய்தி மெசேஜாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாட்டு ஜெயிலரில் வந்த அந்த தமன்னா பாட்டு, காவாலா பாட்டு அளவுக்கு இல்லை, அது ரேஞ்சே வேற, இந்த பாட்டு அதோட கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான அந்த கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. அவர்கள் உணர்வை அதை சொல்கிறாங்க. எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் த பெஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்த பார்ட் அதை விட ஒருபடி மேலே வந்தாகணும் இல்லையா? அதான பெரிய சவால். இப்போ ஜெயிலரை மிஞ்சுற அளவுக்கு பாட்டு, காட்சிகள், அதே போல் அந்த கிளைமேக்ஸில் அத்தனையும் அது மிஞ்சுற அளவுக்கு 2வது பாட்டு இருக்கணும். ஏன்னா கம்பேரிசனுங்கிறது எல்லா மட்டத்திலையும் வரும். அதாவது அதில் ரஜினியினுடைய தோற்றத்திலிருந்து, அவருடைய ஆக்ஷன்லேருந்து, பாடல்கள்லேருந்து எல்லாமே முதல் பாட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த கம்பேரிசன் இந்த முதல் பாட்டிலே தொடங்கிருச்சு. என்ன இது காவால ரேஞ்சுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் பெரிய பில்டப் கொடுக்குறீங்க, நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இந்த பாட்டை ஓவர் ப்ரைஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இந்த கமெண்ட்ஸில் பார்த்த நண்பர்கள் சிலரும் அதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவேன். எனக்கு அப்படியெல்லாம் அவரை ஓவர் ப்ரைஸ் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவருக்கு சுத்தமாக அதால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரஜினிக்கு இப்போ நம்ம ஓவர் ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் அவருக்கு என்ன ஆகிட போகுது? புதுசாக ஏதாவது ஃபேம் வரப்போகுது அவருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இந்த படம் அதனால் ஒரு 10 நாள் கூட ஓட போதா, இல்லை ஒரு 100 கோடி அதிகமாக வரப்போதா? அதுவும் இல்லை. நம்முடைய ஹானஸ்டான ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு அந்த பாட்டை பார்த்தப்போ ஒரு அந்த துள்ளலான ஒரு உணர்வு கிடைச்சிது. அதே போல் அந்த டான்ஸு, அந்த யூனிக்காக அவங்க அந்த டான்ஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்ஸு, அதே போல் ப்ரெசன்ட் பண்ண விதம், நீங்கள் கண்களுக்கு ஒரு இனிய அனுபவமாக அந்த பாட்டு இருந்தது. நீங்கள் திரும்ப பாருங்கள், உங்களை எந்த வகையில டிஸ்டர்ப் பண்ணுதா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எரிச்சலை ஏற்படுத்துதா, அல்லது உங்களுக்கு கடுப்படிக்கிற மாதிரி ஏதாவது அதில் பாடல் வரிகள் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆரம்பமே ஜாலியாக இருக்குது. உள்ள பாடல் வரிகளை கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது, நல்ல உணர்வை கொடுக்குது. இவ்வளோத்தானே வேறு ஒரு பாட்டு வேற என்ன ஏற்படுத்தணும்? காவாலா பாட்டுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் என்னன்னா தமன்னா. இப்போ அந்த பாட்டில் நடிக்கும்போது தமன்னா ஒன்றும் முன்னணி நடிகையும் கிடையாது.
அதாவது டாப் நம்பர் 1 ஸ்டார் அதெல்லாம் கிடையாது. அவங்க அன்பாப்புலர் ஆகிக்கிட்டு இருந்த டைம் தான் அது. கிட்டத்தட்ட கல்யாணம் வேற ஒருத்தருக்கு வந்து வேற ஒருத்தர் கூட வந்து லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க, மேரேஜே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல தான் தமன்னா வந்து அந்த பாட்டுக்கு ஆடுவாங்க. இதுல வந்து இவங்க கல்யாணம் ஆயிட்ட ஒரு நடிகை, இவங்க இந்த பாட்டுக்கு ஆடி இருக்காங்க. அந்த நடிச்ச நடிகையோடைய அந்த ஸ்டார் வேல்யூ இருக்க, அதை வேணா நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். தமன்னா அளவுக்கு இல்லடா என்ன இருந்தாலும் அப்படின்னு வேணா நீங்க சொல்லிக்கலாமே தவிர, இதுல எனக்கு அதுலயே பெரிய குறையா தெரியல. ஒரு வித்தியாசமா இருந்தது. ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற இந்த ஏஜ்ல இருக்க ஒரு நடிகை இப்படி ஒரு டான்ஸு, அதுவும் புயல் மாதிரி ஒரு டான்ஸை போடுதுன்னும் போது வந்து எனக்கு வந்து அது புதுசா இருந்தது. அதனால வந்து அந்த பாட்டு எனக்கு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவம், பாராட்டத்தக்க முயற்சி, நல்லாவும் இருந்தது. சொல்லப்போனா காவாலை விட இதுல ரஜினியுடைய பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. அதுதான் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போக மிக முக்கிய காரணம். ரஜினியோட ட்ரெஸ்ஸு, அந்த அவருடைய லுக்கு, அவர் நடை, அவருடைய சிரிப்பு, ஒருத்தர் ஒரு ஒரு இது அப்படியே வந்து இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி 24 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள அதை வெவ்வேறு விதமான டிசைன்ஸாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ரஜினியை மட்டும் தனியாக எடுத்து வெவ்வேறு விதமாக டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இது பெரிய ஒரு ரீச்சை வந்து ஆகியிருக்கு. அஃப்கோர்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும், எல்லாருக்கும் அந்த பாட்டு ஒரே மாதிரி பிடிச்சி போகணும், அப்படிலாம் எந்த கட்டாயமும் கிடையாது. அதனால் ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் நான் மதிக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய மனநிலையில் அது அப்படி தோணி இருக்கும். இன்னொன்று, அந்த படம் அந்த ரேஞ்சு, அந்த ஜெயிலரு, இந்த படத்தையே அந்த ரேஞ்சு இல்லை அதோட ஒருபடி மேலே தானே கம்பேர் பண்ணுவீங்க. அதனால் வர்ற ஒரு நினைப்பு தான் இதெல்லாம். மற்றபடி இந்த காவாலா இந்த இந்த பாட்டு, இந்த அலைபொலில் அந்த பாட்டு வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கிறது. அதே போல் பல்வேறு மொழிகளில் ஹிந்தி, தெலுங்கு இதிலே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையுமே அந்த பாட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் நான் ஒரு ட்விட்டரில் வந்த ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க நண்பர்கள்லாம். இந்த படத்துக்கு வந்து ஹிந்தியில் ரஜினி இன் ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாதிரி வந்து அந்த தலைப்பு வந்து அப்படி மாற்றிருக்காங்க. ஏற்கனவே கூலி படத்துக்கு கூலி த பவர் ஹவுஸ் அப்படின்னு மாற்றி ரிலீஸ் பண்ணாங்க சன் பிக்சர்ஸு. அது அங்கே வந்து நல்ல பெரிய ஹிட்டு தான், கூலி நல்ல வருமானம். அதனால் இந்த படத்துக்கும் அதே போல் ரஜினி ஆஸ் ஜெயிலர் 2 அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் மாற்றி இந்த தலைப்பை வந்து விட்டுருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்ற மாதிரி சிலர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ட்விட்டரில் ஒருத்தர் வந்து நீண்ட பதிவு வெளியிட்டு இருந்தார், ஒரு நார்த் இந்தியன் நினைக்கிறேன். ஏன் வந்து இப்படி மாத்துறீங்க, யுனிக்காக ஒரே நேமில் கேஜிஎஃப்னா கேஜிஎஃப் தான், புஷ்பானா புஷ்பா தான், அப்படி எல்லாத்துக்கும் டாக்ஸிக்னா ஒரே பேர் தான். அப்படி இருக்கும்போது ஒரு பேன் இந்திய படத்துக்கு ஏன் தமிழில் தெலுங்கில் ஒரு பேரும் ஹிந்தியில் இன்னொரு பேரும் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு. அது நியாயமான கேள்வி தான். ஏன் அதை அப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் அந்த ஹிந்தி பெல்ட்டில் இன்னும் கொஞ்சம் நல்ல ரீச் ஆகணும், இன்னும் பெரிய அளவுக்கு மக்களை கவரணும். ஏன்னா அங்கே குறிப்பிட்ட ஒரு படத்து பேரை விட அந்த குறிப்பிட்ட ஒரு ஐகான், இப்போ ரஜினிங்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளம், மிகப்பெரிய ஐகான், மிகப்பெரிய பிராண்டு. அந்த பிராண்டோட பேரை வந்து நம்ம அங்கே வைக்கும்போது அது இன்னும் கூட அதிகமாக மக்களை போய் சேரும், ஜனங்கள் அதிகமாக இழுக்கும் தேட்டருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அந்த கூலி த பவர் ஹவுஸ் அப்படின்னு வைக்கும்போது அந்த பவர் ஹவுஸுங்கிறது அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி வந்து டைட்டிலில் சேஞ்ச் பண்ணாங்க. இந்த படத்துக்கும் கூட அதனால தான் தலைப்பு அப்படி மாற்றிருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பெயர் மாற்றத்தால் வந்து டிக்கெட் முன்பதிவிலோ அல்லது ரசிகர்களுடைய அந்த வரவோ அவங்கக்கிட்ட இந்த எதிர்பார்ப்போ எந்த வகையில் வந்து குறையாது. இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் அவ்வளவு தூரம் வந்து மொக்கையாலாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது என்ன படம், இது தமிழ்லையும் தெலுங்குலையும் என்னவா வந்திருக்கு, ஹிந்தியில் இது என்ன மாதிரி ரிலீஸ் ஆகுது, இது அத்தனையும் வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க யாரை வந்து ஜெயிலர் 2 இங்கே ரஜினி இன் ஜெயிலர் 2 அப்படின்னு மாறுறதால வந்து டிக்கெட் எடுக்கிறத நிப்பாட்டு போகிறது இல்லை. ரஜினி படம் இது ஜெயிலர் 2னாலே ரஜினி படம் தான். ரஜினின்ற பிராண்ட் வந்து அப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதனால் இது எந்த வகையிலும் படத்தினுடைய ஓட்டத்தை, வெற்றியை, வசூலை பாதிக்காது அப்படிங்கிறது தான். ஒரு தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸு
த எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஃபில்ம் மேக்கிங். இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க மட்டும்தான் கார்ப்பரேட் நிறுவனத்திலே கூட மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற தயாரிப்பு நிறுவனம்னா அது சன் பிக்சர் தான். அவங்க கூட போட்டிக்கு எவ்வளோ நிறுவனங்கள் வந்தாங்க, யாராவது நிலச்சி நின்று இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க, எந்த கம்பெனியாவது. அதுதான் சன் பிக்சர்ஸோட சக்ஸஸ் ரகசியம். அது ஒன்றும் இல்லை, லோகேஷ் கனகராஜ் ஹீரோ போட்டு ஒரு படம் எடுத்தாங்க டிசி. படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. படம் 100 கோடி கலெக்ஷனை தாண்டிடுச்சு. நம்புறீங்களா? லோகேஷ் கனகராஜ் நடித்த மொத படத்திலே அவருக்கு 100 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மார்க் கிடைச்சிருச்சு. காரணம் என்ன? சன் பிக்சர்ஸுங்கிற பிராண்டு. அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண விதம், அவங்களுடைய ரிலீஸ் பிளான், தேட்டரை புக் பண்ணுற விதம், அத்தனையும் வந்து இந்த இவ்வளோ பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கு, இவ்வளோ பெரிய வசூலை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த சன் பிக்சர்ஸ் வந்து அந்த வகையில் எது சரியா, எந்த இந்த ரீஜனுக்கு எப்படி கொண்டு போனால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப சரியாக பிளான் பண்ணக்கூடியவங்க. அதனால் அதை ஒரு பெரிய குறையாக, ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3த்துலேயுமே வந்து இந்த ஜெயிலர் 2ன்றது பெரிய அளவுக்கு வெற்றி பெறும், பெரிய ரீச் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ரீச்சுக்கேற்ற வசூலும் வந்து இருக்கும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன்.